அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான பெருமக்களே, அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு அவர்கள் தேவை எது என்பதை நிறைவாக விளங்கியவர். அப்படி இருந்தும் கூட அந்த இறைவனால் விளங்கப்பட்டதை அடியார்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியே பல்வேறு அமல்களை நமக்கு நினைவுபடுத்துவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யா ஹன்னான் யா மன்னான், யா ஹன்னான் யா மன்னான். அதிகம் அன்பு வைக்கக்கூடியவன், அதிகம் கொடை கொடுக்கக்கூடியவன். இப்படி அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி ஒருவர் துவா கேட்டால், ஒருவர் மன்றாடினால், அவருடைய தேவைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவேற்றி தருகிறான் என்பதாக சொன்னார். ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நரகவாசிகள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கக்கூடிய சமயத்திலே அல்லாஹு தஆலா ஒரு நபரை பார்த்து சுட்டி காட்டி கேட்பார், எதற்காக இந்த நபர் இந்த இடத்தில் இருக்கிறார் என்பதாக. அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்களாம், யா அல்லாஹ், இவரிடத்திலே நன்மை எந்த நன்மையும் இல்லாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார், இவருடைய நன்மை பட்டோலையில் எதையும் நான் காணவில்லை என்பதாக சொல்லுவார். அதற்கு அல்லாஹ் சொல்லுவானா, இவர் யா ஹன்னான் யா மன்னான் என்ற வார்த்தை, யா ஹன்னான் யா மன்னான் என்ற வார்த்தையை மொழிந்ததை நான் கேட்டிருக்கிறேன், அதனால் இவரை சொர்க்கத்திலே நுழைவிக்க செய்வாயாக என்பதாக அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்துவார்கள். ஆகையினாலே நாம் துவா கேட்கின்ற பொழுதும் எல்லா நேரத்திலும் யா ஹன்னான் யா மன்னான் என்ற அல்லாஹுடைய திக்ரை, அல்லாஹுடைய வார்த்தையை, அல்லாஹுக்கு பிரியமான அந்த வார்த்தையை சொல்லி நாம் துவங்குவோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அதை நிறைவாக நிறைவேற்றி தருகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகையினாலே அல்லாஹ் ரசூலும் நம்முடைய நன்மைகளுக்கு எதையெல்லாம் அவ்வப்போது நமக்கு நினைவுபடுத்துவார்களோ இயன்ற அளவு கடைபிடிப்பதற்கு முயற்சிகள் செய்வோமாக. வல்ல ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.